ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கங்க. எல்லோரும் என்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று, உங்கள் மேரேஜ் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிங்க. என்னோடய மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். பெரியவங்களால் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். என்னோடய மேரேஜ் வந்து பெரிய கதை. அதில் கொஞ்சமாக சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து ஹாஸ்டலில் படிக்கல, வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது ஹாஸ்டலில் வந்து வார்டனாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுல வேறு ஒரு பொண்ணை தான் எங்கள் மாமியார் பார்க்க வந்தாங்க. எங்கள் மாமியார் மட்டும்தான் வேறு ஒரு பொண்ணை தான் பார்க்க வந்தாங்க. அவங்க பையனுக்காக வேறு ஒரு பொண்ணை பார்க்க வந்தாங்க. வேறு ஒரு பொண்ணை பார்க்க வந்த இடத்துல வந்து என்னையே பார்த்ததுனால என்னையே பார்த்துட்டு இந்த பிள்ளை ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா பொறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் வந்து வார்டனில் ஸ்டோர் ரூம் கீப்பராக இருந்தேன். ஸ்டோர் ரூம் கீப்பராக இருக்கும் போதுல இந்த பிள்ளை ரொம்ப பொறுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்ல முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ரொம்ப பொறுப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னையே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு என் மைண்டில் அப்படி தான் ஓடிச்சு, வேறு எதுவும் இல்லை. பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். உடனே எங்கள் மாமியாருக்கு பிடிச்ச உடனே அவங்க வந்து உடனே என்னோட இல்லை, உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்கள் அக்கா நம்பரோ இல்லாட்டி உங்கள் அண்ணாவோ இது யாராவது இருந்தாலும் சொல்லிக் கொடு, நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எதுக்கு எங்கள் வீட்டில் எதுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஸ்டின் கேட்டேன். அந்த உடனே இந்த மாதிரி பொண்ணை பிடிச்சிருக்குது, அதனால் உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்கணுன்னு ஆசை அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே சரி அப்படி சொல்லிட்டு நானும் உடனே எங்கள் அக்கா நம்பர் தான் இருந்துச்சு. சட்டுன்னு எங்கள் அக்கா நம்பரை எடுத்து கொடுத்தேன். அவங்க எங்கள் அக்காட்ட பேசினாங்கன்னு நினைக்கிறேன். பேசிட்டு சரி எங்கள் அக்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டு சரி ஃபோட்டோ மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சரி பிடிச்சி போச்சதுனால என்னோடய ஃபோட்டோவை கேட்டாங்க. ஃபோட்டோ கேட்டுட்டு ஃபோட்டோவை கொடுத்தேன். அவங்களும் ஃபோட்டோவை வாங்கிட்டு அவங்க பையனுக்கு அனுப்பிவிட்டாங்க. அவங்களோட பையனோட ஃபோட்டோவும் எனக்கு கொடுத்தாங்க. நானும் பார்த்தேன். எங்கள் அக்காவுக்கும் நான் அனுப்பி வச்சேன். என்னோடய ஃபோட்டோ கொடுத்ததில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோட்டோவை அவங்க எடிட்டிங் பண்ணி நெட் சென்டருக்கு போய் எடிட்டிங் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்து சிங்கப்பூருக்கு அனுப்பி விட்டுட்டு நான் உடனே அனுப்பி விட்டுட்டு இது நாட்டில் அதோடனே நான் எங்கள் அக்காவும் கேட்டாங்க, என்ன பிடிச்சிருக்காமா என்ன ஏதுன்னுட்டு கேட்க சொன்னாங்க எங்கள் அக்காவும். உடனே எங்கள் அக்காவை கேட்ட உடனே என் பையனுக்கு உடனே பிடிச்சிருக்குமா உங்கள் அக்கா கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறாப்புல உங்கள் அண்ணனையும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா நம்ம ஃபோட்டோவை பார்த்து நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்களா, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அது எப்படி பிடிக்கும், நீங்கள் பிடிச்சிருக்காது நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன். அதெல்லாம் என் பையனுக்கு பிடிக்கும், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. பிடிக்காது, நீங்கள் எப்படி எதுவும் சொல்லி ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தா என் ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறாங்க. என் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருப்பேன், ரொம்ப ஒல்லியாட்டு ரொம்ப அசிங்கமாக இருப்பேன். யாருமே பிடிக்காது அந்த ஒரு தோற்றம் எனக்கு அப்படி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் என் ஃபோட்டோவை எடுத்து அவங்க எடிட்டிங் பண்ணி அங்கே அனுப்பி விட்டுருக்குறாங்க. என் ஃபோட்டோவை என்கிட்ட காமிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஷாக்கிங், என் ஃபோட்டோவே இல்லை, என் ஃபேஸ் மட்டும்தான் அதில் இருக்குதே தவிர மாதிரி என்னோடய உருவம் அதில் இல்லவே இல்லை, என் ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங். ஐயோ இந்த ஃபோட்டோவை எதுக்கு, நான் இந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு தந்தேன், ஒரிஜினல் ஃபோட்டோவை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அன்றைக்கி நல்லா இருந்துக்குங்களா, ஏன் இந்த மாதிரி அவங்கள ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க உடனே ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, என் பையனுக்கு பிடிக்கும், நீ அமைதியாக இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாப்புல. எனக்கு கொஞ்சம் மனசாட்சி ரொம்ப வலிச்சிச்சு. ஐயோ இந்த மாதிரி தப்பான ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு 2-3 நாள் கழித்து சரி எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் சரி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பேசினாப்புல. மாதிரி கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாளையில் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை அவங்களுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அனுப்பி வச்சா அவங்க கால் பண்ணாங்க, சரி நீங்கள் பேசிக்கங்க, எல்லாம் சரியாயிடுச்சு, இனிமேல் நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் பேசின அன்னைக்கு அது என்னோடய ஃபோட்டோவே கிடையாது, என்னோடய ஃபோட்டோவை அவங்க வந்து எடிட்டிங் பண்ணி உங்கள் அம்மா அவங்களுக்கு தந்து விட்டுருக்காங்க, அதனால் நீங்கள் யோசித்து முடிவை சொல்லுங்கள், சும்மா எடுத்த உடனே சம்மதம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அவர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆள்.
ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால சரி வந்துட்டு சரி எதுவும் பொண்ணு கிடைக்கலன்ட்டு நம்மளை வந்து செலக்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால நானும் அப்படி அதை சொன்னேன், சட்டுன்ட்டு முடிவு எடுக்கிறது என்னோடய ஃபேஸை பாருங்கள், என்னோடய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் என்னோடய ஒரிஜினல் ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்ட்டு அவங்ககிட்ட எடுத்து சொல்லி பார்த்தேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதாவது என்னோடய ஹெல்த்து கண்டிஷன் எல்லாமே என்னை பற்றி டீட்டெயிலு, எனக்கு எந்த மாதிரி ஹெல்த் பிரச்சனை இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே நான் எதனால் மேரேஜ் ஆகலை, இவ்வளோ வரேன் அப்படின்ட்டு எல்லாமே அதாவது ஏ டு இசட் வர நான் எல்லாமே ஓப்பனாக பேசிட்டேன் அவங்கள்ட்ட. ஏன்னா நாம தான் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறோம் அப்படிங்கும் பட்சத்தில் நம்மளால இன்னொருத்தவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது, இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்களும் அதை கேட்டுட்டு உடனே சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கையை அதாவது உன்னைய பார்த்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, என்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லி கடவுள் எனக்கு உன்னை கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு உடனே சரி என்ன இப்படி ஒரு டைலாக் விட்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கே அழுக வந்துருச்சு. மாதிரி சரி ஓகே இப்போ நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேருமே பேசிக்கிட்டோம். 2 பேருமே ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம், அவங்க என் முகத்தை பார்த்துக்கல, என் முகத்தை அவங்க பார்த்துக்கல, எல்லாம் ஃபோட்டோவில் தான் பார்த்து பேசி எல்லாம் பழகணும். அவங்க வீட்லேயும் சம்மதம், என் வீட்லேயும் சம்மதம். ஒரு பவுன் கூட வரதட்சணைன்னு கேட்கவே இல்லை அவங்க. எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நான் இவ்வளோ சிக்கலில் இருக்கேன், எல்லாமே அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து வரதட்சணையே வேண்டாம், உன்னை மட்டும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அவ்வளோ ஒரு தங்கமான மாப்பிள்ளை. அதனால் அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சி போச்சு, எங்கள் அக்காவுக்கு பிடிச்சி போச்சு, எங்கள் அண்ணாவுக்கு பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு. எல்லாரோடைய சம்மதத்தோலையும் ரொம்ப கிராண்டாலாம் நடக்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் நடந்துச்சு. எங்களுடைய சொந்தங்கள் அவங்களுடைய சொந்தங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணத்தை வச்சு நடத்தணும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேல்கண்டு விவரத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.